இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜி கோட். ஜி கோடுங்கிறது வந்து ப்ரிப்பரேட்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஜியாமெட்ரிக்கல் கோடுன்னு சொல்லலாம். இப்போ ஜியாமெட்ரிக்கல்னா என்னது, நம்ம கிராஃப் வச்சு எப்படி மூவ் பண்ணுறோம், எக்ஸ் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் அப்புறம் எக்ஸ் ஒய் இசட் இந்த மாதிரியான ஆக்சிஸில் மூவ் பண்ணுறோம்ல. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்டுக்குள்ள சொல்கிற கோடு தான் இந்த ஜி கோட். ஸோ இந்த ஜி கோடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து G00. G00 அப்படின்னா ஸோ G00னா ரேபிட் டிராவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். G00 ரேபிட் டிராவர்ஸ். ஸோ G00 அப்படிங்கிறது பொசிஷன் ரேபிட் டிராவர்ஸ் அப்படின்னு சொல்றது. இப்போ ரேபிட் டிராவர்ஸ்னா என்ன, ரேபிட்னா வேகமாக போகிறது. ஸோ வேகமாக போகிற ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் G00 அப்படின்னு போட்டால் அது என்ன செய்யும், டரட்டு இப்போ ஹோம் பொசிஷனுக்கு எப்படி நம்ம ஹோம் ஆன் பண்ணிட்டு எக்ஸ் இசட்டுன்னு ஆன் பண்ண உடனே வேகமாக போகுது, அதே மாதிரி நம்ம சொல்கிற இடத்துக்கு அதுக்கு என்ன செய்யணும்னா எக்ஸ் வேல்யூ ஒன்று கொடுத்துடணும். எக்ஸ் எந்த வேல்யூ, இப்போ எக்ஸ் ஒரு -180க்கு போகணும் அப்படின்னா எக்ஸ் 180.0. இங்கே நம்மளுடைய இந்த ஃபனுக்கை பொறுத்த வரையும் இந்த டர்னிங்கை பொறுத்த வரைக்கும் 0.0ன்னு கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா மைக்ரான்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ -180 அந்த மாதிரி கொடுத்தோம்னா அது 180ங்கிற பொசிஷனுக்கு போகும். G00. ரெண்டாவது நம்ம பார்க்குறது வந்து G01 கீழே இருக்கு பாருங்க. ஸோ G01 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லீனியர் இன்டர்போலேஷன் ஃபீடு, அதாவது மெதுவாக 1/1 மெதுவாக மூவ் ஆகி அது வந்து போகிறது. கட் பண்ணுறதுலாம் என்ன செய்யறது, கட் பண்ணுறது, இது லீனியர் கட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ லீனியர் கட் பண்ணது மெதுவாக போய் 1/1 அப்படியே கட் பண்ணிக்கிட்டே போகிறது. மூவ்மெண்ட் வந்து மெதுவாக மூவ் ஆகும். இந்த G00 G01க்கான எவ்வளோ தூரம் எப்படி மூவ் ஆகணுங்கிற கோடிங்லாம் மேக்ரோ கோடிங்கில் இருக்குது. ஸோ மேக்ரோ ப்ரோக்ராமில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா G01 வந்து ரேபிட் டிராவர்ஸ், அதாவது வேகமாக மூவ் ஆகும். G01னா மெதுவாக மூவ் ஆகும். அதுக்கடுத்து G28 அப்படிங்கிறது வந்து ரிட்டர்ன் டு ஹோம் பொசிஷன். நம்ம வந்து இங்கே சொல்கிறோம்ல இசட் அதாவது ஹோம் பொசிஷன் சொல்லிட்டு இது பண்ணுறோம்ல அதுதான். ஸோ ரிட்டர்ன் பொசிஷன் எந்த இடத்து ஹோம் பொசிஷனுக்கு போகணுன்னா அதோடைய ஹோம் பொசிஷன் U0 W0 அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ அது என்ன செய்யும், ரிட்டர்ன் டு ஹோம் பொசிஷனுக்கு போகும். இதுக்கும் நம்ம என்ன செய்யணும், இது வந்து ட்ராவல் டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பையா இன்டர்ன் பாயிண்ட்டு. ஸோ அது என்ன செய்யுது, நேராக ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு போகுது. அதுக்கடுத்து G97. இது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, அதாவது கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் ஸ்பீட் கண்ட்ரோல் கேன்சல். கமாண்டு பேர் G97 கான்ஸ்டன்ட் கட்டிங் ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்னன்னா கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் ஸ்பீட் கண்ட்ரோலை கேன்சல் பண்ணுறது. இது எப்படின்னா இப்போ நம்ம கொடுக்குற ஸ்பீடு அதை எடுத்துக்கிறணும். இப்போ G97க்கு ஸ்பீடு நம்ம கொடுக்கணும். ஸோ G97 S1000 ஸ்பீடு வந்து 1000 ஸ்பீடில் சுற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா அது என்ன செய்யணும்னா அது ஆட்டோமேட்டிக்காக சுற்றுற ஸ்பீடை விட்டுட்டு நம்ம என்ன ஸ்பீடில் சொல்கிறோமோ அந்த ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் கண்ட்ரோலை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பீடுக்கு அது சுற்ற வைக்கிறது தான் G97. எதை சுற்ற வைக்கிறோம், நம்மளுடைய ஜாப் ஸ்பிண்டில் இருக்குது. ஸோ ஸ்பிண்டில் சுற்ற வைக்கிறோம் கான்ஸ்டன்ட் ஸ்பீடை. ஸோ ஸ்பிண்டில் கான்ஸ்டன்ட் ஸ்பீடாக சுற்ற வைக்கிறது G97. ஸோ ஜியாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷனில் இப்போதைக்கு நம்ம இந்த 4 கமாண்டை பார்த்துக்கலாம். ஃபர்தராக ஒரு ப்ரோக்ராம் போக அந்த கமாண்டை அப்பப்போ நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம். இது போக எல்லா கமாண்டோட லிஸ்ட்டு நம்ம தனியாக ஒரு இதில் முன்னாடியே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. இதான் வந்து G கோட். தேங்க்யூ.